இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நேற்று எக்ஸ்னஸ் புரோக்கர்லேருந்து வந்த அப்டேட்டும் அண்ட் அதே மாதிரி நம்மளோட எக்ஸ்பர்ட் அட்வைசர் இஏவை பற்றின அப்டேட்டும் வந்து கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நேற்று நைட்டில் வந்து ஆல்மோஸ்ட் 100+ கால்ஸ் வந்து பேசியிருப்பேன். இந்த கால்ஸ் எல்லாம் வந்து எதுக்காக பண்ணாங்க அண்டு இந்த புரோக்கரில் என்ன அப்டேட் வந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்றதெல்லாம் வந்து இப்போது ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இந்த எக்ஸ்னஸ் புரோக்கரில் நமக்கு என்ன சொல்லியிருந்தாங்க நேற்று தரோன்னு பார்த்தீங்கன்னா 5:30க்கு எனக்கு ஒரு மெயில் வந்துச்சு. அந்த மெயிலுக்கு அப்புறமே வந்து நான் லைக் என்னோடய ரீஜனல் ஹெட்டுக்கும் அண்ட் அதே மாதிரி அக்கௌண்ட்ஸ் மேனேஜருக்கும் கால் பண்ணி நான் ஒரு கிளாரிட்டி வாங்கிக்கிட்டேன். ஸோ இதை வந்து லைக் ஒரு வீடியோவாக மேக் பண்ணலான்றது வந்து லைக் அப்பையிலேருந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ தான் லைக் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஃப்ரீ ஆகிட்டு இந்த வீடியோவை வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா அதுக்கு நடுவுலையே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 காலுக்கு மேலே நான் பேசியிருப்பேன். ஸோ இது ரிலேட்டட் என்ன இஷ்யூ அப்படின்ற மாதிரி ஆக்சுவலாக எந்த ஒரு இஷ்யூவுமே கிடையாது. அது ஜென்ரலாக வந்து அந்த புரோக்கரில் பண்ணுற ஒரு அப்டேட், ஓகேங்களா? இந்த மெயின்டெனன்ஸ் மாதிரி அந்த மாதிரி ஒரு டைப் இது, ஓகேங்களா? ஸோ அவங்க எண்ட்லேருந்து கொடுத்த கிளாரிட்டி அண்டு அந்த மெயிலில் என்ன இருந்துச்சு எல்லாமே இப்போ வந்து டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். லைக் அரௌண்டு 5:30க்கு எனக்கு ஒரு மெயில் வந்துச்சு. அந்த மெயிலில் பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் டு இந்தியா ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு வந்து போட்டு யூ கேன் நோ லாங்கர் ரெஃபர் நியூ கிளைண்ட்ஸ் ஃப்ரம் இந்தியா, கரண்ட் கிளைண்ட்ஸ் ஆர் நாட் அஃபெக்டட் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அண்ட் அதே மாதிரி இன்னும் டீட்டெயிலாக பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாக்டாக ஜூலை 11க்கு அப்புறம் புதுசாக எந்த ஒரு இந்தியன் கிளைண்ட்ஸும் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அந்த மெயிலில் சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக என்னென்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்முக்குள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு கண்ட்ரி தான் வந்து கேட்கும். அந்த கண்ட்ரியில் வந்து லைக் இந்தியா இருக்காது. நெக்ஸ்ட்டு எவ்வளோ நாளைக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் அவங்கக்கிட்ட கேட்டது 2 monthsக்கு வந்து இருக்காது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. புது கிளைண்ட்ஸ் யாருமே ஆன்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் எதுக்குன்னா லைக் ஒரு மெயின்டெனன்ஸ் மாதிரி தான், சரிங்களா? அதுக்காக தான் ஆன்போர்ட் பண்ணுறது இல்லை. மற்றபடி உங்களோட டெபாசிட்ஸு, வித்ட்ரால்ஸு ஃபார் தி எக்ஸிஸ்டிங் கிளைண்ட்ஸ் எல்லா ப்ரிவிலேஜும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து லைக் டெபாசிட் பண்ணுறது, வித்ட்ரால் பண்ணுறது எப்பயும் போல் ஒர்க் ஆகும். ஸோ அதெல்லாம் எந்த ஒரு இஷ்யூஸுமே இல்லை அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு கிளாரிட்டி கொடுத்துட்டாங்க. அண்ட் அதே மாதிரி இந்த மெயிலில் இன்னும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா லைக் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து பண்ண முடியாது அண்ட் ஐபிஸ் வந்து யாராக இருந்தாலும் நீங்கள் இனிமேட்டு ரெஃபர் பண்ண முடியாது. இது வந்து லைக் ஒரு 2 monthsக்கு முன்னாடி அஃபிலியேட் ப்ரோக்ராம் சொல்லிட்டு ஒன்று இருந்துச்சு, சரிங்களா? அதை வந்து ஸ்டாப் பண்ணாங்க. ஸோ அஃபிலியேட் ப்ரோக்ராம்னா என்னன்றது நீங்கள் வந்து டைப் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எக்ஸ்னஸ் அஃபிலியேட் ப்ரோக்ராமும் ரன் பண்ணுது அண்ட் அதே மாதிரி இன்ட்ரடியூசிங் ப்ரோக்கரும் ரன் பண்ணுது, சரிங்களா? ஸோ இது இப்போ வந்து புது கிளைண்ட்ஸ் இந்தியாவிலேருந்து யாரையுமே உங்களால் லைக் ஆன்போர்ட் பண்ண முடியாது, ஓகேங்களா? இந்தியாவை தாண்டி மற்ற கண்ட்ரீஸில் இருக்க கிளைண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஆன்போர்ட் பண்ணலாம். இதுதான் வந்து அவங்க கொடுத்த கிளாரிட்டி. ஸோ இந்த மெயில்லையும் அதுதான் ரெஜிஸ்ட்ரேஷனில் வந்து லைக் ஜூலை 11 இன்னும் கரெக்டாக ஒரு 2 நாள் இருக்குது. அதுக்கப்புறம் இந்தியாவில் இருக்கவங்க யாராலையும் எக்ஸ்னஸ் புரோக்கரில் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ண முடியாது. எக்ஸிஸ்டிங் கிளைண்ட்ஸ் நீங்கள் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? உங்களால் எல்லா ட்ரேட்ஸும் பண்ண முடியும், எந்த ஒரு இன்ட்ரப்ஷனும் இருக்காது, ஓகே? ஸோ ஃபஸ்ட்டு திங் இந்த மெயிலில் இருந்தது இதுதான். ஸோ இதை வந்து லைக் நிறையா பேர் என்னன்னா எக்ஸ்னஸ் பேனா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஸோ அது பேன்லாம் கிடையாது. இது நார்மலாக இருக்கக்கூடிய அன்ஆக்டிவ் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வந்து லைக் இந்த பீரியடில் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக புது ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்க்கு எடுக்கிறதுக்காக அவங்க பண்ண ஒரு இனிஷியேட்டிவ் ஸ்டெப் இதுதான் அவங்க என்கிட்ட சொன்னது. நான் அதை உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியோட இப்போ கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். அண்ட் நான் எவ்வளோ இயர்ஸாக வந்து எக்ஸ்னஸில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் அண்ட் அதே மாதிரி எக்ஸ்னஸ் எவ்வளோ இயர்ஸாக வந்து மார்க்கெட்டில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு அண்ட் என்னென்ன கண்ட்ரீஸில் ரெகுலேஷன்ஸ் வச்சுருக்காங்க, என்னென்ன லைசன்ஸ் ஓன் பண்ணுறாங்க, இதுக்கு எல்லாமே டீட்டெயிலாக இப்போ பேசுவோம். நான் பார்த்தீங்கன்னா 2017 ரெஜிஸ்டர் பண்ணேன். 2018 எக்ஸ்னஸில் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்னஸ் 15 இயர்ஸை க்ராஸ் பண்ணி ரன் ஆகிட்டு இருக்க ஒரு கம்பெனி, ஒரு பெரிய கம்பெனி இது. லைக் நார்மல் புரோக்கர்ஸ் மாதிரி சின்ன சின்ன கம்பெனிஸ் எங்கேயாச்சும் லைக் ஒரு ரெகுலேஷன்ஸ் வாங்கிட்டு அந்த மாதிரி ரன் ஆகக்கூடிய கம்பெனி இல்லை. அரௌண்ட் 4 மேஜர் கண்ட்ரீஸில் வந்து ரெகுலேஷன்ஸ் லைசன்ஸ் வாங்கிட்டு ரன் ஆகிட்டு இருக்காங்க, ஓகேங்களா? அந்த மேஜர் லைசன்சஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா எஃப்சிஏ, எஃப்எஸ்சிஏ அண்ட் எஃப்எஸ்ஏ. ஸோ இந்த மாதிரி செஷல்ஸ், சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் சைப்ரஸ் அண்ட் யூகே. ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய கண்ட்ரீஸில் வந்து ரெகுலேஷன்ஸ் வாங்கிட்டு அவங்க வந்து லைக்
அவங்களோட பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டு இருக்க ஒரு பெரிய கம்பெனி இவங்க. அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா MT4 and 5ஓட ஃபுல் லைசன்ஸ் இருக்குது. இதை தாண்டி மற்ற லைசன்ஸ் எல்லாமே நான் சைடில் போடுறேன். அண்ட் சைப்ரஸ் ரெகுலேஷன்ஸு கீழே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 21 கண்ட்ரீஸ் இருக்குது. ஆஸ்ட்ரியா, பெல்ஜியம், டென்மார்க், ஃபின்லாண்ட், ஃப்ரான்ஸ், ஜெர்மனி. ஸோ இந்த மாதிரி இங்கே எல்லாமே ரெகுலேட் ஆகியிருக்க ஒரு பெரிய கம்பெனி எக்ஸ்னஸ். ஓகேங்களா? ஸோ புது கிளைண்ட்ஸ் நீங்கள் வந்து லைக் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸை வந்து லைக் பண்ணிக்கோங்க. ஸோ லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதை தாண்டி எக்ஸிஸ்டிங் கிளைண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இஷ்யூ, எந்த ஒரு ப்ராப்ளமுமே கிடையாது. நீங்கள் எப்பயும் போல் ட்ரேட்ஸ் பண்ணிக்கலாம், வித்ட்ரால்ஸ் பண்ணிக்கலாம், டெபாசிட்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து லைக் காமன். ஓகேங்களா? நீங்கள் உங்களோட ஃபுல் ப்ரிவிலேஜை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே. அண்ட் இந்த மெயிலில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஜூலை 11க்கு முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ணுற எல்லாராலையுமே எக்ஸ்னஸோட எல்லா சர்வீசஸும் எந்த ஒரு இன்ட்ரப்ஷனும் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் UPI டிரான்சாக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கும், கிரிப்டோஸ் இருக்கும். ஸோ இதே மாதிரி லைக் வித்ட்ரால், டெபாசிட்ஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் போனால் தான் உங்களால் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. ஸோ ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. இந்த மெயில் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று நைட்லேருந்து இன்னைக்கு ஆஃப்டர்நூன் ஈவினிங் வரைக்கும் இப்போ வரைக்குமே கிட்டத்தட்ட 100 காலுக்கு மேலே நான் வந்து பேசியிருப்பேன். குறைஞ்சபடி 100 காலு, அதுக்கு மேலே தான் எப்படியுமே பேசியிருப்பேன். சரிங்களா? ஸோ அந்த 100 கால்லையும் இந்த டவுட்ஸ் எல்லாம் வந்து அவங்க கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கான கிளாரிட்டியை வந்து அந்த இடத்துல நான் கொடுத்தேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து கிளியர் ஆகிட்டு லைக் நார்மலாக வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? ஸோ இந்த 100 காலில் என்னோட கிளைண்ட் அப்படின்றது வெறும் 10 பேர் தான். ஓகேங்களா? ஸோ கிளைண்ட் இந்த சென்ஸ் லைக் IBயில் இருக்கவங்க வெறும் 10 பேர் தான். சரிங்களா? ஸோ இதை தாண்டி மீதி இருக்கவங்கெல்லாம் வந்து லைக் மற்ற IBஸு கீழே அவங்க வந்து அந்த கிளாரிட்டி கொடுக்கணும். அவங்க கொடுக்காதனால நம்மக்கிட்ட வந்து கேட்டுருந்தாங்க. சரிங்களா? ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுக்கணும். ஓகேங்களா? ஏன்னா உங்களால் தான் அவங்களுக்கு அந்த மார்க்கெட்டை பற்றின அப்டேட்டு, அதை பற்றின நாலேஜ் எல்லாமே ஷேர் ஆச்சு. ஸோ இப்போ நான் என்ன டிசைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸோ IBஸே வந்து லைக் சேஞ்ச் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் எக்ஸ்னஸில் இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த IB சேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து லைக் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து யாருக்கு கீழே மேப் ஆகிருந்தாலும் சரி, ஓகேங்களா, நீங்கள் வந்து உங்கள் IBஸை வந்து லைக் எனக்கு கீழே மேப் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் எந்த ஒரு அப்டேட்டாக இருந்தாலும் சரி, மார்க்கெட் ரிலேட்டட் திங்ஸாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு வந்து நான் கைட் பண்ணுவேன். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து லைக் நான் டிசைட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் நான் பேசின இந்த 100 காலுமே லைக் டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ், டிஃப்ரெண்ட் பீப்புள் கீழே இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ இதுதான் நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். எப்படி வந்து லைக் IBஸை வந்து சேஞ்ச் பண்ணணும், இதெல்லாம் வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் வந்து IB செக்குன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் போடுங்க. இன்கேஸ் நீங்கள் IBயில் இருந்தீங்கன்னா நான் டீம் கிட்ட சொல்லி செக் பண்ணிவிட்டு சொல்லுவேன். ஓகேங்களா? அண்ட் அதுக்கப்புறம் உங்களை ஒரு ப்ராட்காஸ்ட் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிவிடுவேன். இதுக்கப்புறம் எந்த அப்டேட்னாலும் நான் அதில் சொல்லிவிடுவேன். ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி லைக் புதுசாக இருக்கவங்க லைக் IBஸ் கீழேருந்து சேஞ்ச் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லைக் அதுக்கான ப்ரொசீஜர் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன். அதை நீங்கள் பண்ணிட்ட பிறகு நான் உங்களை ஒரு குரூப்பில் வந்து குரூப் இந்த சென்ஸ் ப்ராட்காஸ்ட்டில் வந்து ஜாயின் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் எந்த அப்டேட்டாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நான் இந்த நேற்று நைட்லேருந்து இன்னைக்கு ஈவினிங்குள்ளே எடுத்த டிசிஷன் இது. ஓகேங்களா? ஏன்னா அந்த அளவுக்கு லைக் சப்போர்ட் இல்லாமல் நிறைய பேர் இருக்கீங்க. சரிங்களா? எங்கே போய் கேட்குறது, சரிங்களா, யார்கிட்ட கேட்குறது, லைவ் சாட்டில் கேட்குறதா, எங்கே கேட்குறது அப்படின்ற நிறைய கொஷின்ஸ் வந்துச்சு. ஸோ எந்த ஒரு டிலே இருந்தாலும் நீங்கள் வந்து என்கிட்ட அக்சஸ் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ நீங்கள் இன்கேஸ் எனக்கு IB கீழே வந்து மேப் ஆகிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ வேணால் கேட்டுக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாச்சும் சார்ட் ரிலேட்டட் டவுட்ஸு இது எல்லாமே நான் வந்து போஸ்ட் பண்ணிவிடுவேன். டெய்லி போஸ்ட் பண்ணுவேன். டெய்லி இல்லைனாலும் எப்போல்லாம் என்ட்ரிஸ் கிடைக்குதோ அப்போல்லாம் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து லைக் உங்களோட நாலேஜை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். அண்ட் அதை தாண்டி வேறு எந்த டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகேங்களா? டேரெக்டாக நம்ம வந்து சப்போர்ட் டீம் கிட்ட வந்து பேசுகிற அக்சஸ் நமக்கு இருக்குது. நம்ம வந்து ஒரு கிளாரிட்டி வாங்கி கொடுத்துருவோம். ஓகேங்களா? அண்ட் செகண்ட் திங் நம்மளோட எக்ஸ்பர்ட் அட்வைசர். ஓகேங்களா? ஆட்டோமேட்டட் ட்ரேடிங் சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. கிட்டத்தட்ட 0.5%லேருந்து 1.5% வரைக்குமே ஒரு நாளைக்கு அது மேக் பண்ணுது. ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய அப்டேட்டு.
அண்ட் நான் மைஎஃப்எக்ஸ் புக் இது எல்லாமே ப்ரைவேட்டாக நான் மானிட்டர் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன். அண்ட் அது எப்போ வந்து லைக் எனக்கு ஃபுல்லாக ஃபுல்ஃபில் ஆகுதோ அப்போ வந்து நான் எல்லாருக்குமே அது பப்ளிஷ் பண்ணுவேன். அது வரைக்கும் அதை பற்றின எந்த அப்டேட்டும் இல்லை, சரிங்களா? ஆனால் பட் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அது வந்துடும். அண்ட் அதே மாதிரி கோல்டில் மட்டும்தான் ட்ரேட் பண்ணும், சென்ட் அக்கௌண்ட்டில் பண்ணும், மற்ற எந்த அக்கௌண்ட்ஸ்லேயும் அது வந்து பண்ணாது. இன்கேஸ் டாலர்ஸில் போகுதுன்னா $1000 மினிமம், $1000. இன்கேஸ் சென்ஸாக இருந்துச்சுன்னா 1000 சென்ஸ் மினிமம், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து அது 0.5%லேருந்து 1.5% வரைக்கும் ஒரு நாளைக்கு எடுக்கும். கண்டிப்பாக அது அந்த அளவுக்கு தான் அதை வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். அண்ட் எப்போ அது லைவுக்கு வருமோ அப்போ நம்ம டீமில் இருக்க, நம்ம கம்யூனிட்டியில் இருக்க எல்லாராலையும் அக்சஸ் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு சென்ட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. அது எப்பயுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை எனக்கு ஓப்பன் பண்ணி வச்சுட்டு எனக்கு அந்த நம்பரை கூட இன்பாக்ஸ் பண்ணுங்கள். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் லைசன்ஸ் வந்து நம்ம போட்டு கொடுப்போம். அண்ட் அதே மாதிரி ஒரு யூனிக்கான திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் 1% ஒரு நாளைக்கு எடுக்குதுன்னா MT4 ஆர் 5ல் வந்து 1% மேக் 0.5% மேக் பண்ணோம். அண்ட் மீதி 0.5% வந்து அது ரிபேட்ஸ், ஓகேங்களா? ரிபேட்ஸில் மேக் பண்ணோம். ஸோ இப்படி தான் வந்து அந்த இஏவே டிசைன் பண்ணியிருக்கோம். 0.5% வந்து கமிஷனில் மேக் பண்ணோம், 0.5% வந்து லைக் அது மார்க்கெட்டில் மேக் பண்ணோம், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி லைக் ரிபேட்ஸும் பார்த்துக்கிட்டு மார்க்கெட்லேயும் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்க இஏ வந்து லைக் புதுசாக நம்ம அப்டேட் பண்ணுறோம், சரிங்களா? ஸோ இதுதான், இப்படி தான் நம்மளோட இஏ வந்து ஒர்க் ஆகும், சரிங்களா? சிம்பிள் திங். ஒரு இண்டிவிஜுவல் இப்போ நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் கூட நாம் பார்ட்னர் பண்ணி ஒர்க் பண்ணணும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி 10 கிளைண்ட்டாக இருக்கட்டும் சரி, 20 கிளைண்ட்டாக இருக்கட்டும் சரி, யாராக இருந்தாலும் நீங்களும் நானும் லைக் ஒரு பார்ட்னர் மாதிரி ஆக்ட் பண்ணி இந்த சிஸ்டமை வந்து லைக் பில்ட் பண்ணுவோம். 1 to 1 நல்லா வந்து லைக் கம்யூனிகேட் ஆகும், சரிங்களா? ஸோ தட் நம்ம இஏ வந்து கண்டிப்பாக வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அது எப்போ லான்ச் ஆகும் இதெல்லாம் வந்து நான் சொல்கிறேன், ஓகேங்களா? பெருசாக எந்த ஒரு ப்ரைஸிங்லாம் வைக்கல, ப்ரைஸிங்கே இல்லை ஆக்சுவலாக சொல்ல போனால் இஏக்கு. ஸோ அப்படி தான் வந்து அதை பிளான் பண்ணியிருக்கோம். எப்படின்னா நம்ம கம்யூனிட்டிக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுப்போம், நம்ம கம்யூனிட்டிக்கு மட்டும்தான் கொடுப்போம், சரிங்களா? ஃபஸ்ட்டுன்னு இல்லை, நம்ம கம்யூனிட்டிக்கு மட்டும்தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஐபி சேஞ்சு இதெல்லாம் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ணி வச்சுக்கோங்க. என்ன ரெஜிஸ்ட்ரேஷன்னா எக்ஸ்என்எஸ் அக்கௌண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ். பிகாஸ் பண்ணிவிட்டு ஒரு சென்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? என்றைக்காக இருந்தாலும் லைக் நம்ம 2 பேரும் ஒர்க் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இந்த இஏவோட அக்சஸ் உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த அக்சஸ் உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்கள் வந்து லைக் என் கம்யூனிட்டியில் இருந்தீங்கன்னா பிரச்சனையே இல்லை, ஓகேங்களா? ஸோ அதையுமே ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. உங்களோட மெயில் ஐடியை எனக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. ஸோ நான் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து எப்படி அதை சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து நான் அப்டேட் பண்ணுவேன் உங்களுக்கு. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டபிளான, லைஃப் டைம் ப்ராஃபிட்டபிளான ஒரு இஏவாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ அந்த பேஸ் பண்ணி தான், அதை மைண்டில் வச்சுக்கிட்டு தான் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பரில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.